வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை உள்ள கன்னிராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்து தங்களின் முதல் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் உணவு பழக்கத்தை அடிக்கடி நீங்கள் மாற்றுவது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். எனினும் நீங்கள் இதை ஒரு நல்ல பொழுதுபோக்கு என்பதை புரிந்து கொண்டு மிதமாக உண்டு அனுபவித்து மகிழுங்கள். அதே நேரத்தில் அளவுக்கு மீறி உணவை உண்டு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு விளையாடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்கள் உணவில் அதிக கலோரிகளை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். மிதமான உணவு பழக்கம் உங்களுக்கு நன்மையை பெறும். கன்னிராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் விரைவாக பணம் சம்பாதிக்க ஒரு குறுக்கு வழியை நீங்கள் கன்னிராசி மக்கள் எடுக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சட்டவிரோத வழக்குகளில் சிக்கிக்கொள்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இது உங்களின் கௌரவத்தை நீங்கள் இழப்பதோடு நீங்கள் கூடுதல் பண இழப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்களுடைய விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழியை தேடாதீர்கள், நேர் வழியில் செல்லுங்கள். மற்றும் இந்த வாரம் நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யும் வேலைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது. மற்றும் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் விரும்பும் நீங்கள் கும்பிடும் ஆன்மீக மத நிகழ்ச்சியை நீங்கள் முன்னின்று ஏற்பாடு செய்ய முடிவு செய்வீர்கள். இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் தங்களுக்கான ஒரு உள் மன அமைதியையும் நல்லதொரு பிறரிடமிருந்து பாராட்டுதலையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் தங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் தோன்றி உங்களை நேர்வழிப்படுத்தும். இந்த நேரத்தில் கன்னிராசி மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட உங்கள் பணிகளை மீண்டும் தொடங்க நினைத்தால் அது உங்களுக்கு சற்று சாதகமற்றதாக இருக்கும். காரணம், இந்த வாரம் தங்களின் பொருளாதார மற்றும் பற்றாக்குறையின் தாங்கள் இருப்பதால் இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகளை ஏற்று நடத்துவது உங்களுக்கு சிரமத்தை தரும். ஆகவே தங்கள் முடிக்கப்படாத அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை மீண்டும் தொடங்குவதில் பலவித சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரும். இந்த செயல் உங்கள் மன உறுதியை குறைத்து உங்களை துவண்டு போகச் செய்யும். அதுபோல் உங்கள் தொழிலின் வேகத்தையும் கட்டுப்படுத்தி மெதுவாக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஆதலால் கவனமாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் கன்னிராசியில் உள்ள பல மாணவர்கள் சரியான தொழில் தேர்வு குறித்த படிப்பில் சற்று குழப்பமாக இருப்பார்கள். இதன் காரணமாக இந்த மாணவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து நல்ல ஒரு ஆலோசனை பெற்ற பிறகும் இவர்கள் மிகவும் குழப்பமடையக்கூடும். அதில் ஒரு தெளிவில்லாத நிலையில் இவர்கள் சிரமப்படுவார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த கன்னிராசி மாணவர்கள் தாங்கள் மனதார விரும்பும் பாடப்பகுதிகளில் படித்து முன்னேறுவது இவர்களுக்கு சிறந்த ஒரு படிப்பாகவும் அது இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு இவர்கள் தங்களுடைய பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும். மற்றும் இந்த வாரம் இவர்கள் தங்கள் தொழிலுக்கு சரியான தேர்வு செய்வதில் இவர்கள் தங்களின் அறிவையும் மனதையும் பயன்படுத்தி தங்களுக்காக தாங்கள் விரும்பும் கல்வியில் நல்லதொரு பொருத்தமான முடிவை எடுத்து செயல்படுவது இவருடைய வாழ்க்கைக்கு நன்மையாகவும் மெச்சத்தகுந்ததாக இருக்கும். மேலும் கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எந்த தொழிலிலும் சிந்தனை அதிக சிந்தனை என்பது ஆபத்தில் முடியும் என்பதால் உங்களின் தேவையை மட்டும் உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் உங்களின் வாழ்வில் நல்லதொரு வெற்றியை அனுபவிப்பீர்கள். ஆகவே எந்த காரியத்திலும் அதிக சிந்திப்பது ஒரு நல்லதொரு முடிவை எடுக்க முடியாமல் போகக்கூடும் சூழல் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தேவை என்று சிந்தித்து அதில் செயல்படுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முடிந்தவரை புதன்கிழமை அன்று விநாயகரையும் பெருமாளையும் வணங்கி வருதல் உங்களுக்கு நலமாகும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும்
வனமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.